எனக்கு வந்து கொள்கை தலைவர்னு இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் கொள்கை, எனக்கு கொள்கை தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி. நான் அகில உலகத்துக்கு முகமது நபியை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கவேன். ஆனால் என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னபடி தான் நான் நடந்துகிட்ருக்கேன். அந்த அடிப்படையில் தான் பெரியாரை ஏற்கிறேன். அப்போ என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்கிறாரு? இங்கே வந்து பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்றாரு. அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய வேத நூலாக கொண்டிருக்கக்கூடிய திருக்குரானை அரபி மொழியில் இறங்குது. அந்த அரபி மொழியில் இறங்கினது காலகட்டத்தில் முகமது நபி சொல்கிறாரு, அரபி அல்லாதவர்களை விட அரபியர்கள் மேன்மை கிடையாதுன்றார். இந்த மொழியில் இந்த வேதம் இறங்கியது என்பதற்காக இந்த மொழிக்கு தனித்துவம் கிடையாதுன்றார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இல்லை. அதனால் அரபியை விட நீ கீழானவன் யாரும் நினச்சிடாது. மேலானவன் அரபி மேலானவன் கிடையாது, மற்றவங்க கீழானவனு கிடையாது. கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்கிறார். அன்னைக்கு அந்த தத்துவத்தை அவர் சொன்னார். அந்த வழி தோன்றர்களாக வந்த என்னுடைய குடும்பத்துக்குள்ளே எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. எங்கள் அப்பா மோமோஸ் மேலே இருந்தார், அதனால் எனக்குள்ளே சேர்ந்துருச்சு. என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தான், முனியாண்டின்னு. அவனுக்கு வந்து சேரவே இல்லையே. அவனுக்கு சேர்த்தது யார்? அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது பெரியார். எனக்கு இவர் சேர்த்தாரு, அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த தத்துவத்தை பெரியார் தான் சேர்த்தார். அப்போ நானும் அவனும் அண்ணன் தம்பியாக சகோதரனாக வாழக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாமல், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சாதி தெரியாது.